வணக்கம் நேயர்களே, தொலைப்பாலம் நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்புடன் வருகவென்று வரவேற்கின்றோம். +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இயற்பியல் பாடத்தில் எழுகின்ற ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகை தந்திருக்கிறார் இயற்பியல் ஆசிரியர் திருவாளர் திருமழிசை அவர்கள். நேயர்களின் சார்பிலும் மாணவ செல்வங்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் ஆசிரிய பெருந்தகையினரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. கண்டிப்பாக. மாணவ செல்வங்கள் தங்களது இயற்பியல் பாடத்தில் எழுகின்ற ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. வெளியூர் நேயர்கள் 0413 என்கின்ற குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் மாணவ செல்வங்களே, நிலையத்தினுடைய நிகழ்ச்சியின் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பயணம் செய்ய போகிறோம். உங்களை அன்போடு அழைக்கின்றோம், வாருங்கள். பொதுவாக +2 அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் பாடமாக பார்க்கப்படுது சார். கண்டிப்பாக. அந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு கான்செப்டும் ஒரு வினாவாகவோ அல்லது ஒரு முக்கியமான பாடப்பகுதியாகவோ பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அட்டாமிக் எனர்ஜி, ஆட்டம், இந்த கான்செப்ட் ஒரு முக்கியமான வினாத்தன்மையை கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த எனர்ஜியோட காம்பன்சேஷன் அப்படின்னு கூட நீங்கள் பாடப்பிரிவில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஆட்டம் என்பதனுடைய முக்கியத்துவம், எனர்ஜியினோட காம்பன்சேஷனாக இதை எப்படி பார்க்கலாம், அதை பற்றி டீட்டெயில்டாக மாணவர்களுக்கு சொல்லுங்கள் சார். நிச்சயமாங்க ஐயா. இது நம்ம பார்க்குற அந்த அணு, இது அன்னை ஔவையோட கருத்து, அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், தட் இஸ் மைக்ரோகாசம் அண்ட் மேக்ரோகாசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஆட்டம், இந்த ஆட்டம் எப்படி நம்மளோட பவர் டிமாண்டை பூர்த்தி பண்ணுது அப்படின்றது தான் இது. ஒரு ஆட்டம், அதுக்கு முன்னாடி டால்டன் என்ன சொன்னாங்கன்னா, அணுவை பிளக்க முடியாது, ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள். அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொன்னாங்க, பாஸ்டுலேட்னு சொல்லுவோம், அவங்க கோட்பாடு. அதாவது எல்லா பொருட்களுமே அணுவால் ஆனது, ஆல் மேட்டர் இஸ் மேட் அவுட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அணுவை பிளக்க முடியும், பிளந்தால் அதில் புரோட்டானு, எலக்ட்ரான், நியூட்ரான், ஸோ இந்த மாதிரி சபாட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆட்டமில் இந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் அந்த அட்டாமிக் தியரியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இந்த அணுவை பிளக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம நம்மளோட எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக ஆக போகிறோம், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம நாடு அப்படின்னு பார்க்கும். ஸோ அதுக்கு அந்த யுரேனியத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது உருவாகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1930 அந்த பார்ட்டில் தான் திடீர்னு எல்லாமே ஒரு ஆக்சிடென்டல் மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிக்கிள் ரொம்ப வேகமாக போகுது. அது லெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டான்லாம் லெட்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க, ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ்லாம். ஆனால் இது அந்த லெட்டையுமே ஓட்டை போட்டுட்டு அந்த பக்கம் போயிடுது. என்ன பார்ட்டிக்கிள்னு தெரியல. இப்போ அடுத்து ஒரு 2 வருஷத்தில் 1932 அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அது நியூட்ரான். ஓகே, அது அப்படின்னு சொன்னது ஜேம்ஸ் சாட்விக். சரி, இந்த நியூட்ரானை தான் என்ன பண்ண போகிறோம், அந்த நியூட்ரானோட இயல்பு பார்த்திங்கன்னா எதுக்கும் மஸ்டாது, எலக்ட்ரிக்கல் பிளேட்ஸ் வச்சாலும் சரி, மேக்னெட்டிக் லைன்ஸ் வச்சாலும் எந்த பக்கமும் டீவியேட் ஆகாமல் நேராகவே போவார். ஏன்னா அதுக்கு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள், பட் இட் ஹேஸ் மாஸ், இடம் இருக்குது. அப்போது அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அடுத்தது ஓட்டோஹான் அண்ட் ஸ்ட்ராஸ்மன், எல்லாமே ஜெர்மன்ஸ். ஸோ அவங்க ஜெர்மன்ஸ் திங்க் பண்ணும்போது, ஸோ ஒய் டோன்ட் வி யூஸ் த நியூட்ரான், எந்த பக்கமும் சார்பு இல்லாத ஒரு பார்ட்டிகிள், இதை நம்ம பயன்படுத்தி ஒரு யுரேனியம் மாதிரி ஒரு ஹெவியான நியூக்ளியஸை உடைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னு யோசிக்கும்போது தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதெல்லாம் டிஃபைன் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம், ஒரு பலுவாக இருக்கிற ஒரு லட்டை பூந்தி ஆக்கிறது. அப்போது ஒரு ஹெவியஸ்ட் நியூக்ளியஸை வித் த ஹெல்ப் ஆஃப் அ நியூட்ரான் we have to divide that into 2 daughter nuclei. அப்போது அந்த மாதிரி உடைக்கும்போது நமக்கு 3 ஃப்ரீ நியூட்ரான்ஸும் வருது. அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜி வர்றது எப்படின்னா அவ்வளோ ஹீட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதை சரி சாதாரணமாக ஓப்பன் ஏரில் பண்ண முடியாது. ஏன்னா யுரேனியம்ன்றது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், ஹூஸ் அட்டாமிக் வெயிட் கிரேட்டர் தென் 82. அப்போ அந்த யுரேனியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சமையலுக்கு வீட்டில் தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி அப்படியே வெளியில் வச்சு செய்ய மாட்டோம். அதுக்குன்னு ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் அப்போ அந்த கிச்சனில் என்ன பண்ணுறோம், நம்ம வி ஆர் மிக்சிங் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த மாதிரி இந்த யுரேனியத்தை நியூட்ரானை வச்சு பிரேக் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் நியூக்ளியர் ரியாக்டர். அதுதான் நீங்கள் இப்போ ஸ்லைடில் பார்க்குறீங்க.
ஸோ இந்த நியூக்ளியர் ரியாக்டர் இது உள்ள தான் நம்ம என்ன பண்ணுறோம், we are doing the nuclear reaction process. ஒரு யுரேனியத்தை நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறோம், இடிக்கிறோம், தென் அது ரெண்டாக பிளக்குது, பேரியம் அண்ட் கிரிப்டானாக மாறுது, along with the 3 free neutrons. Not only that, with excess of energy. அப்போ இந்த 3 free neutrons என்ன பண்ணுது, it further undergo a fission. அப்போ இன்னும் ஒரு 3 யுரேனியம் நியூக்ளியஸில் போய் மோதி அது மறுபடியும் ஒரு 9 நியூட்ரான்ஸை வெளியிடுது. அந்த 3 யுரேனியமும் பேரியம் கிரிப்டானாக பிரியுது. அப்போ அந்த 9 நியூட்ரான் மறுபடியும் ஃபர்தர் அப்போ ஒரு 27. அப்போ இந்த மாதிரி செயின் ரியாக்ஷன் பில்டப் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி செயின் ரியாக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருந்தா தட் இஸ் யூஸ்டு ஃபார் பவர் ஜென்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிசர்ச் பர்பஸ். ஸோ இப்போ இந்த யுரேனியம் உடைக்கிறது நம்ம ஸ்லைடில் யூ கேன் see that. ஸோ யுரேனியம் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபிஷன் எப்படி வந்து நடக்குது, 90 டிஃப்ரெண்ட் வேஸில் யுரேனியம் வந்து கம்பைன் ஆகும். ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யுரேனியம் 235 when it is bombarded with neutron it becomes uranium 236, எக்ஸைட்டடாக போயிடுது. ஓகே, தென் it is split up into 2, barium 14156 plus krypton 9236, along with that 3 free neutrons and Q is the excess of energy. And அது ரெண்டாவது ப்ராசஸ்லேயும் வருது. அப்போது இந்த மாதிரி 90 டிஃப்ரெண்ட் வேஸில் யுரேனியம் என்ன ஆகுது, நியூக்ளியர் ஃபிஷனாக லட்டு பூந்தியாக மாறுது, அலாங் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம இது டிஸ்கிரிப்ஷனில் ஒன்ஸ் அகேன் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகத்தில் அந்த யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நியூட்ரான், அதுவும் வேகமாக வர்ற நியூட்ரான் வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு ப்ரொடக்டிவாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் ஸ்லோ நியூட்ரான்ஸ். அப்போ ஸ்லோ நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் இன்னொரு பேர் தெர்மல் நியூட்ரான். அது போயிட்டு யுரேனியத்தில் மோதுறாரு, மோதி அது ரெண்டாக பிரியுது, பேரியம் அண்ட் கிரிப்டான். ஸோ ஒன்ஸ் அகேன் 3 free neutrons, அந்த 3 free neutrons ஃபர்தராக ஃபிஷன் ஆகி இட் கண்டினியூஸ். ஸோ இப்படி தான் முதல்ல ஒரு யுரேனியம் அந்த நியூட்ரானை உள்ளே வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு எக்ஸைட்டடுக்கு போகுது. அந்த வைப்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட். தென் ஸ்லோலி தட் யுரேனியம் 236 இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட், அதாவது ஹையர் ஸ்டேட்னு சொல்லுவோம். தென் இட் பிகம்ஸ் டம்பெல் ஷேப்டு. அப்புறம் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகிட்டு தென் இட் இஸ் ஸ்பிளிட் அப் இன்டு 2 daughter nuclei in terms of barium and krypton along with the 3 free neutrons with lots of energy. ஸோ இங்கே நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறத ப்ளூட்டோனியம். இட் இஸ் ஹைலி ரேடியோஆக்டிவ். பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட் இட் இஸ் நாட் ஸோ. அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ரைட், நெக்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து சார் ரொம்ப டேஞ்சர், அது ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா வரும். அப்போது என்ன பண்ணணும், இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஷுட் பி ஹைலி ப்ரொடெக்டிவ். நான் சொன்னேன் ஒரு நியூட்ரான் வந்து வேகமாக வந்து மோதினா அது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்லோவாக வந்து அது ஒரு டைப். இப்போ பார்த்தீங்கன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் நம்மளோட ட்ராம்பேயில் இருக்குது. அங்கே அவங்க நியூக்ளியரை உடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்லோ நியூட்ரான்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கல்பாக்கம் இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா தேர் வி ஆர் யூஸிங் ஃபாஸ்ட் நியூட்ரான். எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் தேவையில்லைங்க, ஃபாஸ்ட் நியூட்ரானை யூஸ் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடக்குது. தென் கூடங்குளம் அணு உலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு. ஸோ ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை வந்து பம்பார்ட் பண்ண வச்சு தே ஆர் டூயிங் தட். ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு ப்ரொடக்டிவாக பண்ண முடியும். ஸோ ரிசர்ச் ரியாக்டர் தென் பவர் ஜென்ரேஷன் ரியாக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see the block diagram of the nuclear reactor. So how it is made out of. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ யுரேனியம் கண்டெய்னர், டார்க் கலரில் பிளாக் கலரில் இருக்குங்க ராட், யுரேனியம் ராட், யுரேனியம் 235 அவங்க வந்து ஒரு டேப்லெட் மாதிரி லைக் பேராசிட்டமால் 500 டேப்லெட் மாதிரி கேப்சுலாக செய்து விச் இஸ் என்க்ளோஸ்ட் இன் தி ஸ்டீல் கண்டெய்னர் ஃபிட்டின் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செவரல் பைப்ஸு உள்ள என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலாங் வித் தேட் நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி ஸ்லோ நியூட்ரான்ஸ் யூஸ் பண்ணும்போது வேகம் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, தே ஆர் யூஸிங் மாடரேட்டர். மாடரேட்டர்ன்றது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஸோ ஃபியூலாக நம்ம யுரேனியத்தை யூஸ் பண்ணுறோம், ப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணலாம், தோரியம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், தட் இஸ் என்ரிச்டு, அதை நம்ம பயன்படுத்துகிறோம். தென் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுற நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறோம், மாடரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோரில் தான் பயன்படுத்துவோம். மாடரேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வாட்டர் D2O சொல்லுவாங்க. நார்மல் ஆர்டினரி வாட்டர் பார்த்தீங்கன்னா H2O. இது ஹெவி வாட்டர் D2Oவை அதுக்குள்ளே பயன்படுத்துவோம். நாட் ஓன்லி தட், கிராஃபைட்டும் பயன்படுத்துவோம். ஸோ ஃபியூல் ராட், ஒன் கிராஃபைட் ராட். அப்போது அந்த மாடரேட்டர் அண்ட் ஃபியூல் ராட் மோஸ்ட்லி சேமாக இருக்கும். அப்போ தான் வர்ற 3 ஃப்ரீ நியூட்ரான்ஸ் அப்படி வேகமாக வருவார். வந்த உடனே அவரை காம்படுது, கொஞ்சம் பொறுங்க, ஏன் இவ்வளோ வேகம் அப்படின்னு சொல்லி அவரை அமர்த்தி அந்த நியூட்ரானை ஸ்லோ பண்ணி தென் ப்ரொடக்டிவாக நம்ம என்ன பண்ணுறோம், செயின் ரியாக்ஷனை பில்டப் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல்
அந்த ரிஃப்ளெக்டார்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டார் அது என்ன ஆகும்னா, நான் எந்த மெட்டீரியலை மாடரேட்டராக யூஸ் பண்ணுறேனோ அதே தான் ரிஃப்ளெக்டராக யூஸ் பண்ணுவோம். இந்த ரியாக்ஷனில் சில நியூட்ரான்ஸு சரௌண்டிங் அந்த கோர்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகும். ஸோ அவர் அந்த மாதிரி எஸ்கேப் ஆகாமல் மறுபடியும் அவரை கோருக்குள்ளே கொண்டு வரத்தோட வேலை தான் அந்த ரிஃப்ளெக்டார் செய்யுது. தென் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ராட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ கண்ட்ரோல் ராடோட வேலை என்னங்கன்னா, கண்ட்ரோல் ராட் இஸ் யூஸ் டு ஸ்டார்ட் த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, தென் சஸ்டைன் பண்ணுறது, தென் ஸ்டாப். ஸோ 3 மெயின் பர்பஸ். இவர் தான் அதில் வந்து சூப்பர் ஹீரோ மாதிரி. ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறனும், அடுத்தது அதை சஸ்டெயின் பண்ணுறது, ஈவனாக ரன் பண்ண வைக்கிறது. அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எக்ஸீட் ஆகாமல் ஒரு கண்ட்ரோல்டாக போகிறதுக்கு பயன்படுத்துறது கண்ட்ரோல் ராட். தென் இல்லை சார் ரியாக்டரை வந்து ரொம்ப நாளாக 1 இயர் 2 இயர் ஆகிடுச்சு, அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணோம், ஸோ ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற டேமேஜ்டு ஃபியூல் ராட்ஸை வெளியில் ரிமூவ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் robotic ஹேண்ட் அப்படின்னு பண்ணும்போது, that time to stop the nuclear reaction we are just using the control rod. Usually 2 materials are widely used as a control rod. என்னன்னு பார்த்தீங்கன்னா போரான், கேட்மியம், இந்த 2 தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நியூட்ரான் அப்சார்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த கண்ட்ரோல் ராட்ஸுக்கு தான். அப்போது ஒரு 1000 ஃபியூல் ராடு இருக்குது, யுரேனியம் ஆர் ப்ளூட்டோனியம் ஃபியூல் ராடு இருக்குன்னா அதே அளவுக்கு 1000 கண்ட்ரோல் ராடு இருக்கும். ஸோ ஒரு ராடுக்கும் ஒவ்வொன்று. அப்போ தான் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஃபியூல் ராட்ஸை தே வில் புல் அவுட். மேலே அந்த யுரேனியம் ஃபியூலுக்கு நடுவில் கண்ட்ரோல் ராட்ஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு தான் ஒரு யுரேனியத்தை இனிஷியேட் பண்ணி விடுவாங்க. அந்த ஒரு யுரேனியம், அதாவது ஒரு நியூட்ரான் அந்த யுரேனியத்தில் போய் பட்டு 3 நியூட்ரான்ஸ், தென் இட் மல்டிபிள்ஸ். ஸோ அப்படியே ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 3 ஃப்ரீ நியூட்ரான்ஸ், தென் 27, 9, 27 இட் கீப்ஸ் ஆன் மூவிங். அப்போது அந்த ரேட் எக்ஸீட் ஆகுது. அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 1 lakh அது வரைக்கும் தான் போகணும், அதுக்கு மேலே போனால் அது வந்து பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது. சார் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகிட்டு இருக்குது, அதை எப்படி சார் சஸ்டைன் பண்ணுறதுன்னா பை புல்லிங் த கண்ட்ரோல் ராட்ஸ் டவுன் இன் பிட்வீன் த ஃபியூல் ராட். அப்படி டவுன் பண்ணும்போது அந்த நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் இவர் சாப்பிட்ருவார் கண்ட்ரோல் ராட். நியூட்ரான் அப்சார்பிங் கெப்பாசிட்டி கேட்மியம் அண்ட் போரானுக்கு அதிகம். அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரியாக்ஷன் ரேட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 9000, 90,000, 80,000 அப்படியே. ஸோ ஒன்ஸ் டை ஆஃப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குதுன்னா ஒன்ஸ் அகேன் தே வில் புல் த கண்ட்ரோல் ராட், தென் இட் வில் ரியாக்ஷன் ஒன்ஸ் அகேன் பில்ட் அப். ஸோ இன் திஸ் வே பை புஷிங் அண்ட் புல்லிங் we are just making the reaction smooth for a very long year. அது கண்டினியூ ஆகிட்டு நேரோட அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார். கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம், தொலைபாலம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? I'm Dinesh from Pondicherry. சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க சார். யா சார், கேட்கலாமா சார்? எஸ் சார். யா, ஹாய் சார், I'm Dinesh from Pondicherry. I need a question from explain the potentiometer and its uses, sir. Right. So potentiometer and uses. இப்போ இந்த பொட்டென்ஷியோமீட்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பேர்லேயே இருக்குது. மீட்டர் அப்படின்னா ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறோம். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டிலாம் அங்கே ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. வாட்டர் மீட்டர்னால் இட் மெஷர்ஸ் சர்டன் திங்ஸ். இப்போ பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்னா பேரே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயினாக அதை வந்து மதிப்பிடுறது, அதை மெஷர் பண்ணுறது தான் அந்த பொட்டென்ஷியோமீட்டர். இப்போ இதில் நாட் ஓன்லி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அலாங் வித் தட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம் பொட்டென்ஷியோமீட்டர்னால. அண்ட் அன்னோன் வேல்யூ, ஒரு 2 இஎம்எஃப், ஒரு 2 பேட்டரியோட இஎம்எஃப்பை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பொட்டென்ஷியோமீட்டருக்கு இருக்குது. பொட்டென்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸோட அந்த ஓம்ஸ் லா, அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா, அதோட அட்வான்ஸ்மெண்ட் விட் ஸ்டோன், மீட்டர் பிட் அடுத்த ஸ்டேஜில் வர்றது தான் இந்த பொட்டென்ஷியோமீட்டர். இந்த பொட்டென்ஷியோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒயர்ப்பா, மேக்னனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஒயர் அப்படியே எத்தினா ஈச் ஆஃப் 1 மீட்டர் லென்த். அப்போ டோட்டலாக 10 மீட்டர்ஸில் அவங்க வைண்ட் அப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் யூ ஹாவ் 2 சர்க்கியூட்ஸ் இருக்குது பொட்டென்ஷியோமீட்டரில். ஓகேங்களா, ஒன்று ப்ரைமரி சர்க்கியூட், இன்னொன்று செகண்டரி சர்க்கியூட். ஸோ ப்ரைமரி சர்க்கியூட்டில் தே வில் ஹாவ் அ பேட்ரி, தென் கீ, ரியோஸ்டாட். தென் செகண்டரி சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ், இஃப் யூ வாண்ட் டு கம்பேர் த இஎம்எஃப் அப்படின்னா 2 செல்லு தேவைப்படும். ஒன்று லெக்லாஞ்சி செல் அண்ட் டேனியல் செல். அதை வந்து நம்ம 2-வே சுவிட்ச் மூலிமா DP/DT சுவிட்ச்னு சொல்லுவோம், அதில் கனெக்ட் பண்ணியிருப்போம். தென் அலாங் வித் தட் வி ஹாவ் ஹை ரெசிஸ்டன்ஸ், தென் வி ஹாவ் அ ஜாக்கி. ஜாக்கின்றது கனெக்டிங் பாயிண்ட். ஸோ எந்த ஒயரில் பொட்டென்ஷியல் பேலன்ஸ் பண்ணுறது. அதை விட முக்கியம் கேல்னாமீட்டர் இருக்கும்பா. ஸோ அந்த கேல்னாமீட்டர் தான் வெதர் த இஎம்எஃப் ஆஃப் த செல்லும் நம்ம பேட்டரியோட இஎம்எஃப் இந்த ஒயரும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு காமிக்கிறதே அந்த கேல்னாமீட்டர் தான்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணோம், அந்த 10 ஒயர்லேயும் யூ ஹாவ் டு மூவ் த ஜாக்கி, ஒரு ஒயர்லேயும் மூவ் பண்ணுவீங்க. ஸோ ஆப்போசிட் டிஃப்ளெக்ஷன் வந்த பிறகு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பேலன்சிங் லென்த் வேர் த கேல்வனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயரில் வைக்கும்போது கேல்வனாமீட்டர் லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும், தென் 10th ஒயரில் ரைட் சைடு. ஸோ எந்த ஒயரில் என்ன பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணால் இந்த கேல்வனாமீட்டர் ஷோஸ் 0 டிஃப்ளெக்ஷன் வரும்போது அந்த லென்த்தை நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த இடம் தான் என்ன அர்த்தம், வேர் யூ ஆர் கெட்டிங் தி பேலன்சிங் பாயிண்ட் பிட்வீன் தி பொட்டென்ஷியல் இன் த பேட்டரி அண்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் தி இஎம்எஃப். ஸோ இது மூலயமா இது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், மெக்கானிக்கல் வேரியபிள் லென்த்தை வச்சு நான் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பொட்டென்ஷியோமீட்டர். இதில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ செல். அதே மாதிரி ஒரு பேட்டரியை எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், பேட்டரி இட் இஸ் ஒன்லி டு சப்ளை த பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பேட்டரிக்குள்ளேயும் ஒரு ரெசிஸ்டிவிட்டி இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அயான்ஸ் டிஃப்யூஸ் ஆகும்போது ஆப்போசிட்டில் அது என்ன ஆகும், போக விடாது. ஸோ இதனால தான் பேட்டரி சார் பவர் போயிடுச்சு சார் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அர்த்தம், அந்த ரெசிஸ்டிவிட்டினால் பேட்டரி ஹீட் ஆகும். அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை இந்த பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். 2 பேட்டரியோட இஎம்எஃப்பை நம்ம இதில் பியூட்டிஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம், லெக்லாஞ்சி செல் அண்ட் டேனியல் செல். ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், தென் பொட்டென்ஷியல், கரண்ட் வேல்யூ, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். வேறு டவுட் இருக்கா சார்? தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. பவர் டிமாண்ட் பற்றி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்த நேயர் தொடர்ந்து காத்துட்டுருக்கா, தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். தொலைப்பாலம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? அவங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் கலை முதலப்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. கரண்ட்ல ஒரு சர்க்யூட் இருக்கா, கரண்ட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? சர்க்யூட்ல கரண்ட் இருக்கா இல்லையான்னு. ஓ ரைட். இப்போ ஒரு சிம்பிள் சர்க்யூட் ஓம்ஸ் லா, தென் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் கிர்ச்சாஃப்ஸ் லா. இப்போ ஒரு சர்க்யூட்ல பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம யூஸ்வலாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கேல்வனாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேல்வனாமீட்டரில் அந்த சர்க்யூட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், இட் வில் ஜஸ்ட் ஷோஸ் ஈவன் த ஃபீபிள் ஒரு சின்ன கரண்ட்டு ஐதர் இந்த கிளாக்வைஸ் டைரக்ஷன் அல்லது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். பேட்டரி பொலாரிட்டி எப்படி இருந்தாலும் இட் வில் ஷோ டிஃப்ளெக்ஷன். சடனாக அந்த நல் டிஃப்ளெக்ஷன் 0ல் தான் கேல்வனாமீட்டர் இருக்கும். நீங்கள் அதை வந்து எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ண உடனே இட் வில் ஷோ ஐதர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைட், கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் ஷோ ஆச்சுன்னா தென் தேர் இஸ் சம் கரண்ட். அதை கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இல்லை 0லே நிற்குது அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் கரண்ட் பாஸாகவே ஆகலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சந்தேகம் இருக்குங்களா? கேல்வனாமீட்டர்ல வோல்டேஜும் கண்டுபிடிக்க முடியும். கேல்வனாமீட்டரில் வோல்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து கேல்வனாமீட்டரோட மெயின் பர்பஸ் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோஸ் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். வோல்டேஜ் நீங்கள் கொடுத்தாலும் அவர் டிஃப்ளெக்ஷன் காமிப்பார், அதே மாதிரி கரண்ட்டு கொடுத்தாலும் டிஃப்ளெக்ஷன் காமிப்பார். ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேல்வனாமீட்டரில் வோல்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒன்றில் ஒரு சின்ன எக்ஸ்டர்னல் சர்க்யூட் மட்டும் கனெக்ட் பண்ணால் போதும். ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை அந்த வோல்ட் மீட்டரோட சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சீரீஸ்னால் 1/the கை கோட்டுருக்கிற மாதிரி, அது கூட கேல்வனாமீட்டர் அலாங் வித் தட் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, இட் வில் கேலிப்ரேட் ஆஸ் அ வோல்ட் மீட்டர். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ரெசிஸ்டிவிட்டி எந்த வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 ohm, 2 ohm, 3 kilo ohm, 500 ohms எது எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜஸ்ட். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா ஹை ரெசிஸ்டிவிட்டி இன் சீரீஸில் நீங்கள் கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஆக்ட்ஸ் லைக் எ வோல்ட் மீட்டர். அதுக்கப்புறம் அது காமிக்கிற டிஃப்ளெக்ஷன் எல்லாமே இட் இஸ் கேலிப்ரேட்டட் ஆஸ் வோல்ட்னு காமிக்கும். சரிங்களா? ஓகே, ஃபேரடேஸ் லா. ரைட். இப்போது மைக்கேல் ஃபேரடே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சாங்க. எதுக்குன்னா கரண்ட்டுக்கும் மேக்னட்டிசமும் இது வரைக்கும் வேறு அப்படின்னு சொல்லும்போது மைக்கேல் ஃபேரடே தான் இல்லை நம்ம மேக்னட்டிசத்து மூலயமா கரண்ட்டை உருவாக்க முடியும், கரண்ட்டை ஒரு ஒயரில் பாஸ் பண்ணுறது மூலயமா மேக்னட்டிசத்தை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன் பேஸ்ட் ஆன் தி ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் பண்ணார். அப்போ அவங்க ஃபேரடே அதை பேஸ் பண்ணி ஒரு 2 லா எப்படி அவர் உருவாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கேல்வனாமீட்டரில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அதை ரெஸ்ட்டில் வச்சிடறாரு, கேல்வனாமீட்டர் அலாங் வித் த இன்சுலேட்டட் காயில். ஸோ வென் ஹி பிரிங் த மேக்னெட் டுவர்ட்ஸ் த காயில் அப்படின்னும் போது கேல்வனாமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன்.
and when he moves away from the coil na galvanometer shows opposite deflection. So towards நம்போது ஒரு சைடு லெஃப்ட் சைடு, அப்படி away from the coil நம்போது ரைட் சைடு. ஸோ இந்த மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அவர் இன்னும் ஒன்று அப்சர்வ் பண்ணுறாரு. என்னென்னா மேக்னெட்டையும் அந்த காயிலையும் நீங்கள் ஸ்டாட்டிக்காக வச்சுருந்தீங்கன்னா கேல்வானோமீட்டரில் எந்த டிஃப்ளெக்ஷனுமே வரல. ஒன்று. அதே மாதிரி அடுத்தது மேக்னெட்டை ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு கேல்வானோமீட்டர் அலாங் வித் த காயில் கிட்ட நோத்திட்டு வராரு. தென் கேல்வானோமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன் அண்ட் காயில் மூவிங் அவே ஃப்ரம் த மேக்னெட் இட் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன், ரைட். அண்ட் இன்னொன்று, சரி வேகமாக அந்த மேக்னெட்டை காயில் நோக்கி கிட்ட எடுத்துகிட்டு வராரு. அப்போது டிஃப்ளெக்ஷன் வந்து ஹெவியாக இருக்குது. மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி ஹை. அதே மாதிரி வேகமாக அதுக்கிட்ட வந்து இழுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் எக்ஸ்பீரியண்ட்டை வச்சு இவர் பியூட்டிஃபுல்லாக 2 லா அசைன் பண்ணுறாரு. என்னன்னா, ஸோ வென் எவர் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ், அப்போ எப்போ சேஞ்ச் ஆகும்னா when there is relative motion between the magnet and the coil. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று மூவ் ஆகணும். ஒன்று மேக்னெட் மூவ் ஆகணும் அல்லது காயில் மூவ் ஆகணும். அதுதான் ரிலேட்டிவ் மோஷன். ஸோ when the magnetic fluxனா அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், மேக்னெட்டை கிட்ட வரும்போது டிஃப்ளெக்ஷன் வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு போயிட்டு இந்த காயிலில் பட்டு இந்த காயிலில் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்டு கரண்ட்டாக வந்து தான் கேல்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷனாக காமிக்குது. ஸோ அப்போனா அது கிட்ட வரும்போது ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆகுது. ஃப்ளெக்ஸ்னால் அது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸு அதிகமாகுது, வேரியேஷன் ஆகுது. அப்போது when the magnetic flux changes அப்படின்னா அர்த்தம் EMF is induced which in turn produces the induced current. இது first law. So whenever there is a change in the magnetic flux with respect to the one coil, it induces an EMF in the other coil and it keeps on moving. Then second என்ன சொல்றாரு, the magnitude of the deflection or magnitude of the induced EMF எதை டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா the rate of movement of the rate of change of the coil. அந்த காயில் எவ்வளோ வேகத்துக்கு மூவ் ஆகுதோ அதை பொறுத்து மாறுது. ஸோ இதுதான் அவரோட அந்த 2 லாஸ், மைக்கேல் ஃபாரடேவோட லாஸ்மா. வேறு சந்தேகம் இதாக இருக்குங்களாம்மா? இல்லை சார், தேங்க்யூ. அழைப்புக்கு நன்றிங்க. ஆட்டம் பாடத்துலேருந்து வினாத்தன்மையோட கூடியதாக இருக்கும். கண்டிப்பாங்க. இது வந்து முக்கியமாக ஒரு 5 மதிப்பெண் கேள்வியில் வரும். நம்ம இப்போ பார்க்கறது என்னன்னா, எக்ஸ்பிளைன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம பார்த்தோம். இது அழைப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா it has a fuel rod, then a moderator, reflector, control rodோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னோம். ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் சஸ்டைன் த ரியாக்ஷன். தென் ஒன்ஸ் நம்ம வந்து ஈவன் ரேட்டில் போயிட்டே இருக்குது அந்த ரியாக்ஷன் அப்படின்னும் போது, அப்போது அது எதனால் சார் ஹீட் நல்லா டெவலப் ஆகும். ஸோ கிச்சனில் நாங்கள் சமையல் செய்கிறோம் சார், செய்து முடிச்சுட்டு எல்லாம் கிச்சன்லேயே போய் சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒன்று டைனிங் ஹாலுக்கு அதை கொண்டு வருவாங்க. அப்போது உள்ள கோரில் டெவலப் ஆகிற ஹீட்டை ஐ ஹாவ் டு பிரிங் இட் டு தி பிளேஸ் ஆஃப் தி யூட்டிலைசேஷன் வேர் ஐ கேன் யூஸ் தேட். அப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஹீட்டை ஜென்ரேட் வெளியில் கொண்டு வரதுக்காக ஐ எம் யூஸிங் எ கூலண்ட். கூலண்ட்ன்றது வாட்டராக யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணுற ரியாக்டரில் வாட்டர்லாம் வச்சா அவ்வளோ ஹீட் அது எவாப்ரேட் ஆகிடும். அதனால் லிக்விட் சோடியத்தை யூஸ் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டு ப்ரீடர் ரியாக்டரில். ஆனால் ஸ்லோ நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணுற இடத்துல வில் யூஸ் ஆர்டினரி லைட் வாட்டரை ஆர் ஹெவி வாட்டரை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுவோம், வில் புஷ் தட் இன்சைட் த கோர். அப்போ ஒரு கோல்டு வாட்டரை அந்த கோரில் அனுப்பும்போது அந்த வாட்டர் என்ன பண்ணுது, உள்ளே இருக்கிற வெப்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது ஆல்மோஸ்ட் பாயிலிங் ஸ்டேஜ் அப்படியே கேஷியஸாக மாறுற ஸ்டேஜில் வரும். தென் தட் இஸ் பாஸ்டு டு தி ஸ்டீம் சேம்பர் ஆர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஸ்டீமாக அதுனா ஆகும், ஒரு டர்பைனில் இன்சிடென்ட் பண்ண வைப்போம். டர்பைன் ரொட்டேட் ஆகும். இப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது when the turbine is connected with the generator na it runs the generator, ultimately will get the power. ஸோ அதான் நீங்கள் இப்போ இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஹவு த பவர் இஸ் ஜென்ரேட்டர். சி கோர் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சோடியம் ஆர் லிக்விட் சோடியத்தை வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அது வழியாக நம்ம ஸ்டீம் டர்பைனில் போயிட்டு ஃபோர்ஸாக படும்போது டர்பைன் ரொட்டேட் ஆகுது. டர்பைன் when it is connected with the generator that too rotates. Then used up steam அப்போ என்ன ஆகுது, அது கூல் ஆகிட்டு கண்டென்சரில் கூல் ஆகிட்டு ஒன்ஸ் அகேன் புட் இன்சைட் தி கோர். அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே டெவலப் ஆகிற அந்த வெப்பத்தை வெளியில் கொண்டு வந்து டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு பயன்படுத்தி அது சைக்கிள் கண்டினியூஸ். சரி எவ்வளோண்ணா சார், 1 year, 2 year, 3 year, 4 year, சிலது 10 yearsக்கு அப்புறம் தான் we have to replace all those things. அது வரைக்கும் ஒன்ஸ் இந்த ரியாக்டர் நம்ம பில்ட் பண்ணிட்டா this process continues. ஸோ இப்போ ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா we have to stop by pushing the control rod inside that and we have to do some repairing work. அடுத்த அழைப்புக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாங்க ஐயா. வணக்கம் தொலைப்பாலம்.
வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரவீன்குமார் முதலியாப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. சார் அந்த தியரிஸ் ஆஃப் லைட்ஸ்னு இருக்குல்ல, வேரியஸ் தியரிஸ் ஆஃப் லைட், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எப்படி பண்ணால் என்ன மார்க் வரும்னு சார் கிட்ட கொஞ்சம் கேட்கணும் சார். கண்டிப்பாக, லைனில் சார் இருக்காங்க, உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, கேளுங்க சார். நல்லது பிரவீன். இப்போது தியரிஸ் ஆஃப் லைட் அது வந்து 5 மார்க்கில் இப்போ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருவாங்க. அப்போது இந்த தியரிஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு 5 மதிப்பெண் கேள்விக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தியரிஸ் ஆஃப் லைட் என்ன, வெளிச்சத்தில் என்னங்க சார் தியரி அப்படின்னு பார்த்தா, நியூட்டன் எதையுமே விடலை. நியூட்டன் வந்து லைட்டு எப்படிங்க பிரயாணிக்குது, அந்த லைட் எப்படிங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த லைட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது வந்து கார்பஸ்குலர் தியரி, நியூட்டன்ஸ் கார்பஸ்குலர் தியரி. அவர் என்ன சொல்கிறாரு, லைட்டு இது வந்து ஒரு மாஸ்லெஸ் ஆப்ஜெக்ட், தட் டு மாஸ்லெஸ் எலாஸ்டிக் பவுன்சிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாரு. அப்போ அது பாலை நம்ம தூக்கி செவுத்தில் அடித்தா அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த லைட்டு இன்சிடென்ட் ஆன் தி மிரர், கண்ணாடியில் நம்ம முகம் பார்க்குறோம், அது என்னங்க ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்க. அப்படியா? இல்லை சார், என் லைட்டில் என் முகம் தான் தெரியுது. சரிங்க, நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தை பாருங்கள் இருட்டில் கண்ணாடி முன்னாடி, என்னங்க தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்போது லைட்டு தான் என்ன ஆகுது, நம்ம ஒளியை வந்து கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. அப்போ வித்தவுட் லைட் எவ்ரிதிங் கலர் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் செல்ஃப் இஸ் டார்க். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கார்பஸ்குலுங்க நீங்கள் ரிஃப்ளெக்ஷனில் ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க, அதுதாங்க ரிஃப்ளெக்ஷன். தென் ரிஃப்ராக்ஷனாக அவரால் ப்ரூஃப் பண்ண முடியுது. ஒரு 2 மீடியா, ஒன்று ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், லோயர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அப்போது அது போகும்போது ஸ்லைட்டாக டீவியேட் ஆகுதுங்க, அதையும் அவரால் ப்ரூஃப் பண்ண முடியுது. ஆனால் நியூட்டனால் அடுத்து வர்ற இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன், இந்த மாதிரி விஷயத்தை அவரால் ப்ரூஃப் பண்ண முடியல. அதாவது கார்பஸ்குலர் தியரியால் ப்ரூஃப் பண்ண முடியல. ஸோ அவர் ஓகே இதில் தான் சார் லைட்டு இட்ஸ் லைக் ஏ மாஸ்லெஸ் பார்ட்டிகல் சொல்லி அவர் அதோட முடிச்சிடுறாரு. அடுத்தது வராங்க, அவருக்கு அடுத்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 18th centuryயில் அழகாக அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஹைஜன் வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஆட், இல்லை நியூட்டன்ஸ் சொன்னது சில விஷயம் கிடையாது. அவர் வந்து ஹைஜன்ஸ் வேவ் தியரியாக சொல்கிறாரு. லைட்டை வேவாக டீல் பண்ணுறாரு. வேவ்னா என்ன அர்த்தம், லைட்டு ஒரு அலை மாதிரி போயிட்டு பிரயாணிக்குதுங்க, ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் தாங்க போகுது. அப்போது அது போய் மோதிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ரிஃப்ளெக்ஷனாக அவரால் சூப்பராக சொல்ல முடியுது. அடுத்தது ரிஃப்ராக்ஷனும் பியூட்டிஃபுல்லாக சொல்ல முடியுது. ஓகேங்களா? அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ண முடியல அவராலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலரைசேஷன் அவர் என்ன ஒரே ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னா, லைட் நீட்ஸ் எ மீடியம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஹைஜன். அது வந்து லைட்டுக்கு ஒரு மீடியம் தேவை, அது வந்து ஒரு ஈத்தர் மீடியம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டார். அப்போ ஈத்தர் மீடியத்தில் தான் லைட்டு ட்ராவல் பண்ணுது, அதுவும் லாங்கிடியூட்னல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஆனால் அடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா, ஆனால் லைட்டு இட் செல்ஃப் இஸ் எ டிரான்ஸ்வர்ஸ், அது டிரான்ஸ்வர்ஸ் வேவு, லைட்டுக்கு மீடியம் தேவையில்லை, அதுதான் உண்மை. ஆனால் அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஈத்தர் மீடியம்னு சொல்லி அவர் வந்து அதை ப்ரூஃப் பண்ணார் பியூட்டிஃபுல்லாக. ஸோ அது வரைக்கும் அதை அக்செப்டட். தென் மேக்ஸ்வெல் வராரு. மேக்ஸ்வெல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. முன்னே நியூட்டனை லைட்டை ஒரு மாஸ்லெஸ் பார்ட்டிகல் கார்பஸ்குல் அப்படின்னு சொன்னார். இவர் ஹைஜன் வேவ்னு சொல்கிறாரு. தென் மேக்ஸ்வெல் லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரிங்க. வெளிச்சம்ன்றது சாதாரணம் இல்லை, அது உள்ள என்னென்ன ரேஸ் இருக்குன்னு சொல்கிறாரு பாருங்க. எக்ஸ்ரே, காமா ரே, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், விசிபிள் ரேஜன், இன்ஃப்ராரெட், அல்ட்ராவயலட், இது எல்லாமே ஒரு லைட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்னங்க இவர் இப்படி சொல்கிறாரு? அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவால் அழகாக பிரமாதமாக அவரால் சூப்பராக பண்ண முடிஞ்சுது. ஆனால் அவர் போலரைசேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைட் ட்ராவல்ஸ் இன் தி டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அதையும் அவரால் ப்ரூவ் பண்ண முடியுது. ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், தென் போலரைசேஷன், இது எல்லாத்தையும் அவரால் பிரமாதமாக அழகாக சொன்னார் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில். தென் ஃபைனலி மேக்ஸ் பிளாங்க் அவர் சொல்ல முடியாத ஒன்றே ஒன்று, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிளாக் பாடி ரேடியேஷன், இதை வந்து அவரால் சொல்ல முடியல. ஸோ அப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அலாங் வித் மேக்ஸ் பிளாங்க். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, தே கன்சிடர் லைட் ஆஸ் எ ஃபோட்டான். ஃபோட்டான்னா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி. நியூட்டன் சொன்னது கார்பஸ்குல், இவர் ஃபோட்டான், பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி வித் மாஸ் அண்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டை என்ன பண்ணுறாங்க, கல் மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஒரு இடத்துல தூக்கி போட்டிங்கன்னா இட் வில் ஷோ த இம்பேக்ட்.
அப்போ அதை வச்சு தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் உருவாக்குறாரு. ஒரு லைட்டு ஒரு மெட்டல் சீசியம் என்ற மெட்டலில் போய் படும்போது அது என்ன பண்ணுது, அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணிடுது, வெளியில் எடுத்துருது. அந்த எலக்ட்ரான் போய் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபார் தேட் ஹி காட் நோபல் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டிரான்சிஷன் நியூட்டன்லேருந்து அடுத்தது ஹைஜன், தென் மேக்ஸ்வெல், அப்புறம் பிளாங்க், தென் ஐன்ஸ்டீன். ஸோ இந்த மாதிரி அழகாக அந்த தியரிஸ் ஆஃப் லைட்டு பியூட்டிஃபுல்லாக நமக்கு ட்ராவல் பண்ணுது. ஸோ ஃபைனலி அந்த நியூட்டனோட கான்செப்ட் படி நம்ம எல்லா கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் கேன் பி வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு. வேறு சந்தேகம் இருக்கா சார்? ஓகே சார், அழைப்புக்கு நன்றி. தொலைபாலும் நேரலை இடைவேளைக்கு பிறகு தொடரும். காத்திருங்கள் நேயர்களை, மீண்டும் சந்திக்கலாம். இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நேத்து அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல 15,000 ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா? ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல. டென்ஷன் எதுக்கு? என்னோட தப்பு எதுவும் இல்ல. ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க்கு தெரிவிச்சிட்டேன். ஆர்பிஐ சொல்லுது, உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க்கு சொல்லிடணும். 3 நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது. எவ்வளோ லேட் பண்றீங்களோ அவ்வளோ அதிக நஷ்டமாகும். கேளு, எல்லாம் தானே நடக்காது. நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வச்சு தான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எழுதிருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதிருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ஆர்பிஐ சொல்லுது, பேங்க் அக்கவுண்டோ அல்லது லாக்கரோ நாமினிய கண்டிப்பா நியமிங்க. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தொலைபாலம் நேரலை இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஆட்டம் பற்றியும் பவர் டிமாண்டுக்கு ஆட்டம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக மாணவ செல்வங்களுக்கு சொன்னீங்க சார். கண்டிப்பாங்க ஐயா. தொடர்ந்து ஆட்டமோட அடுத்த லெவல் ஆட்டம் பாம் ப்ரிப்பரேஷன், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய முக்கியத்துவம், அதனோட பிரின்சிபல் பற்றி மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ தூரம் ஒரு யுரேனியத்தை நம்ம உடைக்கிறோம். ஒரு அணுவை வந்து பிளவுக்கிறதுக்கு மூலமா எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தோம். ஸோ அது வந்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். 1,00,000 ரேட்டுனா அதை தாண்டி போகக்கூடாது. அதுக்குள்ளேயே 1 lakh வருதுன்னா நம்ம கண்ட்ரோல் ராட்ஸை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ரெகுலேட் பண்ணுறோம். ஒரு 40,000 ரேட்டு. தென் திரும்ப அது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுதுன்னா ஒன்ஸ் அகேன் வி ஹேவ் டு புல் த கண்ட்ரோல் ராட் அண்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். பை புல்லிங் அண்ட் புஷிங் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போது என்ன ஆயிடுச்சு, அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கவனிக்காமல் விட்டுட்டாங்க. யுக்ரைனில் செர்னோபில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், கிரேட்டஸ்ட் டிசாஸ்டர் எவர் ஹேப்பன்ட் இன் த ஹிஸ்ட்ரி. செர்னோபில் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பார்க்காம விட்டுட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, கண்ட்ரோலாக இருக்கிற வரைக்கும் தான் அதை நம்ம பவர் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். when it becomes uncontrolled போது வெடிச்சிருச்சு, ஆட்டோபாமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோபாம் நம்ம பார்த்தோம் 1930 முதல்ல ஒரு நியூட்ரான் ஏதோ ஒரு பார்ட்டிகல்னு நம்ம லொக்கேட் பண்ணுறாங்க. அதுக்கு 1932 அதை பேர் வைக்கிறார் ஜேம்ஸ் சாட்விக். இது நியூட்ரான், அதுக்கு மாஸ் இருக்குங்க, சார்ஜ் தாங்க இல்லை. அப்புறம் அடுத்தது ஒரு 2-3 வருஷத்தில் அதை என்ன பண்ணுறாங்க, ஓகே இதை நியூட்ரானை யூஸ் பண்ணி ஒரு யுரேனியத்தை உடைக்கலாமா, 1934-35 அதை வந்து பண்ணுறாங்க. தென் அப்புறம் ஒரு 39 முதல்ல நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் யூஎஸ்ஏ தான் பண்ணுறாங்க. நியூட்ரானை பண்ணதும் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணது ஜெர்மன்ஸு. முதல் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கினது ஒரு ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ண முடியும் பவர் ஜென்ரேஷனுக்குன்னு பண்ணது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ. அதுவும் என்ரிகோ ஃபெர்மி அவங்க தலைமையில் பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லாக பவர் சப்ளை போச்சு 39. அடுத்தது ஒரு 45-46 வேலையை காமிச்சிட்டாங்க. இதே பிரின்சிபலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, லிட்டில் பாய் அண்ட் ஃபேட் மேன். அப்போ 2 ஆட்டோபாம்ஸ் தே ட்ராப்டு இன் August 6 and 9 இன் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகி. அப்போது அது என்ன, எப்படி இதே நியூக்ளியர் ரியாக்டர் தான் அவங்க காம்பேக்டாக உள்ளே வச்சு போட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அங்கே தேர் இஸ் நோ கண்ட்ரோல் ராட். ஸோ ரியாக்ஷன் ரேட்டு ஒரு யுரேனியத்தை நியூட்ரான் போய் மோதுது, 3 நியூட்ரான் வருது, 3 9 ஆகுது, திரும்ப 9 வந்து 9 யுரேனியத்தில் மோதி அப்புறம் 27 நியூட்ரான்ஸ் வருது. அது 27 மறுபடியும் அந்த யுரேனியத்தில் போய் அங்கே கண்ட்ரோல் ராட்ஸ் இல்லாததுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது கீழே விழுந்த உடனே மேபி அந்த பீப்புள் ஏதோ ஒரு மெட்டல் பாடி வந்து கிடக்குது விளையாடி இருக்கலாம். ஏன்னா அது உடனே வெடிக்காது, கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ரியாக்ஷன் அன்கண்ட்ரோல்டாக போனால் தான் வெடிக்கும் போட்டு. ஸோ இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டிசாஸ்டர். ஒன்ஸ் அந்த யுரேனியம்
அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் ஆகும்போது வெடிச்சிருச்சு. எப்போ அது பவர் டிமாண்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஒன்லி when it is controlled செல்ஃப் சஸ்டைன்டு மேனரில் போனால் தான். அன்கண்ட்ரோல்டாக ஆச்சுன்னா அதுதான் ஆட்டோபாம். ஸோ த நியூக்ளியர் ஃபிஷன் when it is uncontrolledனா that is the ஆட்டோபாம். ஸோ அந்த டிசாஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்லாம் நிறையா நமக்கு பார்த்துருப்போம் நியூஸில். யாருமே நியூக்ளியர் அந்த ஃபியூல்லாம் நீங்கள் சுயமாக வச்சுக்கக்கூடாது எந்த நாடும், ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அதனால் இதை சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. கூடங்குளத்துக்கு நம்ம ரஷ்யா கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு இருக்கோம் எழுதி. ஏன் நான் பவர் டிமாண்டுக்கு மட்டும்தான் நியூக்ளியர் ரியாக்டர் பில்டு பண்ணுறதுக்கு தான் அதை நான் பயன்படுத்தணும்னு சொல்லி தான் ஃபியூல் வாங்க முடியும். அதை ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா எல்லா நியூக்ளியர் வெப்பன் செய்து ஆளாளுக்கு குண்டு வச்சுக்கலாம். அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அது வந்து உலகத்தையே அழிக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாக இருக்கும். அதனால தான் இது வந்து அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் அது ஆட்டோபாம், கண்ட்ரோல்டாக இருந்தால் அது நியூக்ளியர் ரியாக்டர். நம்ம இந்தியாவில் 22 ஆட்டோபாம் இல்லை நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. 22 நியூக்ளியர் ரியாக்டர் பகுதியில் வந்து ஐயா மாணவர்களுக்கு இதில் வந்து வினாக்கள் எந்த மாதிரி வரும்? கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்னன்னு கேட்பாங்க, நியூக்ளியர் ரியாக்ஷன், அப்புறம் வாட் யூ மீன் பை நியூக்ளியர் ரியாக்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் கேள்வியில் வரும். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் அந்த டயக்ராமோட சேர்த்து 5 மதிப்பெண்ணில் கேட்பாங்க. தென் 3 மதிப்பெண் இன்னொன்று வாட் யூ மீன் பை செயின் ரியாக்ஷன் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செயின் ரியாக்ஷன், தட் இஸ் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இன்னொன்று 3 மதிப்பெண் கேள்வினா வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் யூஸ்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அதை நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபியூல் ராட், அடுத்தது கண்ட்ரோல் ராட், மாடரேட்டர், ரிஃப்ளெக்டார், தென் ஷீல்டிங். அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா நியூக்ளியர் ரியாக்டரில் ஜென்ரேட் ஆகும். யுரேனியம் உடையும் போது ஆல்ஃபா பீட்டா அது வெளியில் சரௌண்டிங்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இட் இஸ் கவர்டு வித் கான்க்ரீட் ஷீல்டிங். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 திக்னஸ் மீட்டரில் இருக்கும். அது வெளியில் எஸ்கேப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அழகாக இதில் நிறைய பாயிண்ட் நமக்கு வருங்க. ஸோ நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸோ எப்படி வேணாலும் அவங்க எடுத்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் அ நைஸ் திங். இப்போ நியூக்ளியர் ரெவல்யூஷன் தான் போயிட்டுருக்கு. நிச்சயமாக சார். அதில் தொடர்ந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாம்போடைய இம்பார்ட்டன்ஸ், அது சன்னோட எப்படி அது இன்டர்லிங்காக இருக்குது, கண்டிப்பாக அதோட பிரின்சிபல்ஸ் பற்றி ஒரு சாப்டர் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. ஸோ இப்போ ஹைட்ரஜன், நமக்கு ஹைட்ரஜன் பலூன் பார்த்துருப்போம் திருவிழாவில் விற்கும்போது. ஆல்வேஸ் இட் ஃப்ளோட்ஸ். எப்படின்னா இட் இஸ் லைட்டர் தேன் த ஏர், ஹென்ஸ் இட் ஃப்ளோட்ஸ். ஸோ அப்போ இங்கே ஒரு என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன், நம்ம சூரியனில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னது? நான் ஏற்கனவே நியூக்ளியர் ஃபியூஷனில் சொன்னேன் சார், ஒரு லட்டை வந்து பூந்தியாக்கினா அது நியூக்ளியர் ஃபியூஷன். இங்கே பூந்தியெல்லாம் சேர்த்து லட் ஆக்கிறது தான் நியூக்ளியர் ஃபியூஷன். இப்போ 2 லைட்டர் நியூக்ளியை ஒன்றா சேர்த்து ஹெவியர் நியூக்ளியாக மாற்றுறது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா 2 ஹைட்ரஜனை ஒன்றா சேர்க்கணும், கை கொடுத்துங்க. அந்த ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றுறதுக்கு பேர் தான் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம சூரியனில் நடக்கிறது புரோட்டான் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ அந்த புரோட்டான் சைக்கிள் என்ன வினோ, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு 3 ரூபங்கள் இருக்குது, ஐசோடோப்ஸ். 1H1 அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1 H, புரோட்டியம். 1H2 டியூட்ரியம், 1H3 ட்ரிட்டியம். ஸோ இந்த 3த்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரியாக்ஷனில் வி ஹாவ் 1H1 + 1H1. அப்படின்னா ஆகுது அடுத்த லெவலுக்கு போகுது 1H2 ப்ளஸ், நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம் பாசிட்ரான், E ப்ளஸ்ன்னு இருக்கும், அதுக்கு பேர் பாசிட்ரான். தென் அந்த நியூன்றது அந்த எனர்ஜி. ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜில் ஒன்ஸ் அகெயின் அந்த டியூட்ரியத்துக்கு கூட இன்னொரு பாசிட்ரான் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது 2H3 ப்ளஸ் அந்த எனர்ஜி. நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். இதில் பார்த்தா தேர்ட் ஸ்டெப்ஸில் இங்கே 2H3 + 2H3, இது ஹைட்ரஜனோட அந்த ஐசோடோப் போகுது 2H3. இது சேரும்போது 2He4. இது வந்து அந்த ஹீலியம். ஆக்சுவலாக இங்கே E வரும், ஹீலியம். 1H1 + 1H2 என்ன அது 2He, அதாவது ஹீலியமாக மாறிடுது. ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது பாசிட்டிவாக. அடுத்தது இங்கே 2H3He + 2H3He gives 2He4. அது ஒரு ஹீலியம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் 1H1 + 1H1. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனில், காம்பினேஷன் ரியாக்ஷனில் நமக்கு 27 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும். எவ்வளோ சார்? நம்ம சூரியன் உருவாகி
கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இன்னுமே ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் வந்து இந்த சூரியன் ரன் ஆகிறதுக்கான ஃபியூவல் சூரியனுக்குள்ளே இருக்குது. இன்னும் வந்து 5 பில்லியன் இயர்ஸ். அப்போனா எந்த அளவுக்கு ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள். இப்போ ஹைட்ரஜன் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகுது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன ட்ராபேக் அப்படின்னா, 2 ஹைட்ரஜன் இப்போ 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுங்கன்னு நம்ம கூப்பிட்டு விட்டா அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹைட்ரஜன் இதுவும் சிமிலர் சார்ஜ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கை கொடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வி நீட் அ வெரி ஹை டெம்பரேச்சர், என்னென்னா 10⁻⁷ கெல்வின். அந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அதை ஒன்றா சேர்க்க முடியும். சுட சுட லட்டு பிடிக்கிற மாதிரி இந்த 2 ஹைட்ரஜனை சூடாக அப்படி ஒன்றா 10⁻⁷. அது எங்கே அவைலபிள்னா ஒன்லி அட் தி கோர் ஆஃப் தி சன், சூரியனோட நடு மையத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் அளவுக்கு இருந்தால் தான் சேர்க்க முடியும். ஸோ 2 ஒன்று சேர்ந்தால் தான் நமக்கு நிறைய எனர்ஜி. ஒன்ஸ் இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டா இட் கீப்ஸ் ஆன் ரன்னிங் அன்டில் த ஹைட்ரஜன் ஃபியூல் எக்ஸ்டிங்க்ட். அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிறது இன்னும் ஒரு 5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. அது முடித்த உடனே அழகாக அது என்ன ஆகும், இட் வில் பி லைக் ஒரு டார்க் ஸ்பேஸ் ஆகி தென் ஆல் த பிளானட்ஸ் வில் பி என்கல்ஃப்ட் இன்சைட் தட். அவ்வளோதான், நம்மளோட சோலார் சிஸ்டம் முடிஞ்சிருது. அவர் சன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார் அண்ட் த ரியாக்ஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இஸ் எல்லா ஸ்டார்லேயுமே அதுதான் நடக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி வர்ற பிரின்சிபல் ஹைட்ரஜன் பாம். அது இன்னுமே வந்து ப்ராக்டிக்கலாக எந்த கண்ட்ரிஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணலை, ஜஸ்ட் லெபார்டரி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மட்டும். ஏன்னா 10⁻⁷ அப்படின்றத ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஓவன் இல்லை. நான் அதை வந்து ஒரு அயன் இரும்பில் பாத்திரத்தில் நான் வச்சு 2 ஹைட்ரஜனை ஒன்று சேர்க்குறேன்னா இரும்பு வர்றது 10⁻3, 4லேயே அது உருகி ஆஷஸாக மாறிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க, மேக்னெட்டிக் மிரரிங் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் மிரருக்குள்ளே, அந்த மேக்னெட்டிக் காயிலுக்குள்ளே 2 ஹைட்ரஜனை வச்சு நல்லா அந்த காயிலில் மேக்னட்டிசம் மூலியமாக அதை ஹீட் பண்ணி 10⁻⁷ அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை நம்ம நிறைய ஃபிலிமில் பார்த்துருப்போம். தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் தட். அப்போ ஹைட்ரஜன் இட் இஸ் பாசிபிள், அந்த பிரின்சிபல் இருக்குது. பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னுமே நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் ஹைட்ரஜன் பாம். இந்த 2 டைட்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸில் ஹை வேல்யூ ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி சார் வரும்? இப்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் ஃபியூஷன் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டிஃபரன்ஸ் 3 மார்க்கில் கேட்டுருவாங்க. தென் பிபி சைக்கிள் 2 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் எவ்வளோ அப்படி 10⁻⁷ ரேஞ்சுன்னு சொன்னால் அது வந்து 1 வேர்ட் ஆன்சர்ஸில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி ஹூ இன்வென்டட் திஸ் ஒன். அப்போது இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து இல்லை கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் அங்கே எப்படி யுரேனியத்தை உடச்சி பேரியம் கிரிப்டான் ஆக்கணும், இங்கே எப்படி 2 ஹைட்ரஜனை சேர்த்து ஹீலியமாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேரிட்டிவாக கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைனலாக சொல்லலாம் அந்த நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் வந்து அந்த எனர்ஜி அது வந்து இட் இஸ் நாட் க்ளீன் எனர்ஜி, இட் இஸ் கண்டாமினேட்டட் வித் ரேடியேஷன்ஸ் லைக் ஆல்ஃபா, பீட்டா, காமா. வென் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு அஸ் வில் ரிசீவ் அ கேன்சர் உறுதி. ஆனால் இதில் ஹைட்ரஜன் நம்ம இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா அதில் டெவலப் பண்ணுற எனர்ஜி க்ளீன் எனர்ஜி. இட் இஸ் ஹேப்பனிங் இன் த சன். நிச்சயமாக சார். ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அதோட கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இப்போது எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஸோ சார்ஜ் இல்லாத இடமே இல்லை. இப்போ என்கிட்டயும் சார்ஜஸ் இருக்குது. என்ன when I rub my hand அப்படின்னா பிகாஸ் இதில் வந்து ஒரு எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் சார்ஜஸ் வந்து டெவலப் ஆகிடுது. எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இதுதான். அப்போது சார்ஜ் இட்ஸ் நாட் ஐசோலேட்டட். இப்போ ஆதியில் ஒரு ஆம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாசிலைஸ்டு ரெசின்லேருந்து வென் தே ரப் தட் வித் ஃபர் அல்லது சில்க், அந்த மிருகத்தோட தோல் அப்படி தேய்ச்சிட்டு பார்க்கும்போது அது என்ன மாறுதுன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன இலைகளெல்லாம் அது வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. என்னடா அது அட்ராக்ட் பண்ணுது, இது வந்து அந்த இது மட்டும்தான் ஆம்பர் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தாங்க. அடுத்தது வரும்போது கிளாஸ் ராடு, கண்ணாடியை ஒரு சில்க் கிளாத்தில் ரப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் பிட்ஸில் வைக்கும்போது ஒட்டுது. நம்ம சீப்பே தலை நல்லா சீவிட்டு பேப்பர் பிட்ஸில் ஸ்கேலு, நம்ம ரூலர் பிளாஸ்டிக் ஸ்கேலை சாக்ஸே வந்து உள்ளன் அதில் நல்லா தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பேப்பர் பிட்ஸில் வச்சிங்கன்னா இட் கிளிங்ஸ் டுவர்ட்ஸ் தேட். இப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது சார்ஜிங் பை ரப்பிங். இப்போ இது மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ரப் பண்ணும்போது அதுக்கு ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் சேமாக இருக்குது. நீங்கள் ரப் பண்ணும்போது ஐதர் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஹேண்ட் ஜம்ப்ஸ் டு திஸ் ஹேண்ட், லெஃப்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ரைட்டில் போய் ஒட்டிக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு டெஃபிஷியண்ட்டாக ஒரு தேவைப்படுது. அப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு ஏதாவது பேப்பர் பிட்ஸில் வைக்கும்போது இந்த பேப்பர் பிட்ஸில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து இதில் ஒட்டிக்குது. இவ்வளோ தான் பேலன்ஸ் பண்ணுது.
ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் he names the charges as 2 பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறாரு. அவர் இது உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிளாஸ் ராடு சில்கில் ரப் பண்ணுறாரு, 2 கிளாஸ் ராட் ரப் வித் சில்க் ரெண்டுத்தையும் கிட்ட எடுத்துகிட்டு வராரு. he observed that both the rods gets repelled. அண்ட் அதே மாதிரி ஒரு ரப்பர் ராடு ரெண்டுத்தையும் ரப் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கிட்ட எடுத்துகிட்டு வராரு, 2 ரப்பர் ராடும் they move apart. தென் கிளாஸ் ராடும் தென் ரப்பர் ராடு ரெண்டுத்தையும் ரப் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே கிட்ட எடுத்துகிட்டு வர ரெண்டும் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அவர் ஓகே, அப்போ கிளாஸ் ராட் டென்ஸ் டு அட்ராக்ட் பாசிட்டிவ் சார்ஜ். அவர் ரப் பண்ணும்போது கிளாஸ் ராடில் பாசிட்டிவ் சார்ஜ் என்ஹான்ஸ் ஆகுது, ரப்பர் ராடில் நெகட்டிவ் சார்ஜ் என்ஹான்ஸ் ஆகுது. டியூ டு திஸ் ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் நல்ல பிரமாதமாக ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, இதோ பாருங்கள், சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்ட்ராய்ட். The total number, the net charge is always same. நீங்கள் ரப் பண்ணும்போது வர்ற மாதிரி இருக்குது, அதான் லா ஆஃப் சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் கேன் பி டெஸ்ட்ராய்ட். இட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் டு அனதர், கீப்ஸ் ஆன் மூவிங் இப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. தென் ஹி குவான்டைஸ்டு Q is equal to NE, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். இப்போ சார்ஜஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க அப்படின்னா Q is equal to NE. Nன்றது ஒரு இன்டீஜர். ஸோ இப்போ இந்த சார்ஜஸில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சார்ஜஸ் எப்படி வந்து சார்ஜை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆம்பரில் ரப் பண்ணும்போது தே டெவலப்டு. தென் வைல் கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க் இட் டெவலப்ஸ், அண்ட் அந்த ரப்பர் ராட் ரப்டு வித் சில்க் ஆர் ஃபர் இட் டெவலப்ஸ் அ சார்ஜ், அண்ட் போத் த சார்ஜஸ் ஆர் குவைட் ஆப்போசிட் டு ஒன் அனதர். ஹூ நேம்டு தீஸ் சார்ஜஸ் அஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்? இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஃபார்மில் உள்ளேருந்து என்ட்ரன்ஸ் பார்ட்டில் உள்ளேருந்து கேட்பாங்க. ஹூ நேம்டு? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஹீ நேம்டு திஸ். அண்ட் வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்? ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எலக்ட்ரிக் சார்ஜ் எழுதணும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எழுதணும், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இது எழுதுனா யூ வில் கெட் 3 மார்க்ஸ். நிச்சயமாக. எஸ் சார். மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் 2 இருக்குது. அதோட டிஃபரன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக. இப்போது மேக்னெட்டிசம் இட் இஸ் அ வாட்ஸ் தட் ஃபன், ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ஈகராக இருக்கும். வென்னவர் இன்னும் ஏஜ் ஆனாலும் நம்ம அதை எடுத்து விளாட்றதுக்கு பிரியப்படும். இப்போ மேக்னெட்டிசத்தில் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா ஏதோ ஒன்று ஒட்டுது. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னென்னா, த மெட்டீரியல் விச் கேன் பை பாசிங் த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் விச் கேன் கன்வெர்ட் இட் செல்ஃப் இன்டு எ மேக்னெட். அது ஏற்கனவே மேக்னெட்டு கிடையாது, ஆனால் அந்த மெட்டீரியலை நான் காந்தத்துக்கு பக்கத்தில் வச்சேன் அப்படின்னா அது என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்தில் காந்தமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்தது இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எது நீங்களும் நம்ம சின்ன வயசில் நானே போட்டிருக்கேன். ஒரு பேங்க் நோட் கிடச்சுன்னா அது கூட ஒரு காயின் போட்டு வச்சுருப்பேன், அயன் நெயில்ஸு இந்த மாதிரி. ஈவன் கோல்டு ரிங்கு நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம். அப்போ கோல்டு ரிங் போடும்போது அது கொஞ்சம் நாளத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரிங்கெலாம் வந்து மேக்னட்டிசம் கேதர் பண்ணியிருக்காது. ஆனால் இரும்பு அயன் நெயில் இட் கேன் டென்ட் டு அட்ராக்ட் அனதர் அயன் பீசஸ். அயன் நெயிலை ஒட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன அர்த்தம், இந்த மாதிரி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை அவங்க பியூட்டிஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு வார்த்தை ஹிஸ்ட்ரெசிஸ். இது 2 மார்க்கில் கேட்பாங்க. வாட் யூ மீன் பை ஹிஸ்ட்ரெசிஸ்? அப்போ என்ன அர்த்தம்னா, ஹிஸ்ட்ரெசிஸ்ன்றது ஏதோ ஒரு மெட்டீரியல் எனக்கு கிடச்சிருக்கு, அது இரும்பாக இருக்கலாம். அந்த இரும்பு எந்த அளவுக்கு தன் மேக்னட்டிசத்தை உள்வாங்கி அதை பிரதிபலிக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் அந்த ஹிஸ்ட்ரெசிஸ் கர்வ். தட் இஸ் அ கர்வ் ஆஃப் மேக்னடைசேஷன் அண்ட் டீமேக்னடைசேஷன். இட்ஸ் அ லாகிங் பிஹைண்ட் தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த மாதிரி கர்வ் நேரவாக கர்வ் கிடைச்சா அது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ப்ராடாக ஹிஸ்ட்ரெசிஸ் கர்வ், ஹிஸ்ட்ரெசிஸ் வந்து ஒரு இலை மாதிரி இப்படி வந்து அப்படி கம்ப்ளீட் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் டெக்ஸ்ட்டில். ஸோ அப்போ அந்த கர்வ் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதே கர்வ் ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருக்குது, அப்படி சின்னதாக இருக்குன்னா அது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா சிலிக்கா அயன் ஆர் சிலிக்கான் ஸ்டீல். இது வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ன்றது கார்பன் ஸ்டீல். இவங்க இதுதான் உதாரணம். சரி, எப்படி சார் நீங்கள் வந்து இது வந்து சாஃப்ட்னு சொல்கிறீங்க? ஹார்டு சாஃப்ட் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுச்சுன்னா அது சாஃப்ட்டு. நான் வாமா அப்படி கூப்பிட்றேன், கடையை பார்த்துட்டு கடையில் நின்றுடுச்சு, நான் கூட வரலன்னா அது ஹார்டு. நான் கூப்பிட்டு அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கூடயே வராங்க அப்படின்னா அதுதான் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதை வந்து நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொன்னோன்னா பெர்மியபிலிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை தன்னுள்ள அலோவ் பண்ணுதுன்னு பொறுத்து. மேக்னெட்டில் குள்ளே வைக்கிறேன், ஆனால் அது வந்து என் கிட்ட வராத
அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுன்னா அது வந்து நல்ல மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்காது. கோல்டு அப்படி தான் பண்ணும். ஆனால் இரும்பு என்ன பண்ணும், அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வாங்க என் உள்ளே பாஸ் பண்ணி போங்க, வெளியில் போகிற மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வாய்டுன்னு சொல்லுவோம், அதையும் தன்னுள்ள செலுத்திக்கும். அதான் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். உள் பக்கமாக போங்க. அப்போ எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் உள்ளே போதோ அது மேக்னெட்டாக மாறும், பவர்ஃபுல் மேக்னெட்டாக மாறும். ஸோ இது எந்த அளவுக்கு ஈஸியாக நடக்குது அப்படின்றது தான் நம்மளோட ஈஸியாக நடந்தால் அதுக்கு பேர் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஆனால் ஹார்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவர் என்ன பண்ணுவார், இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணும். பட் எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து அவர் உள்ள ஒன்ஸ் நான் அனுப்பிட்டேன் அப்படின்னா அவர் ஓகே வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்குவார். இட் இஸ் டிஃபிகல்ட் டு மேக்னடைஸ் அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட் டு டீமேக்னடைஸ். சரி, நான் வந்து ஹை சேச்சுரேஷன் மேக்னடைசேஷன் கொடுத்துட்டேன். சரிங்க, சாஃப்ட்டுக்கும் நான் ஹை சேச்சுரேஷன், ஹார்டுக்கும் கொடுத்துட்டேன். சரி, இப்போ வாங்க முடிஞ்சிருச்சு. நான் அப்ளைடு ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டேன். சாஃப்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன ஆகுது, சாஃப்ட்டு இட் கம்ஸ் டு தி ஒரிஜினல் பொசிஷன், ஹார்டு வராது, அப்படியே பாதியிலே நின்றுடும். அதுதான் பர்மனண்ட் ரெட்டன்டிவிட்டி ஆர் ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரை நம்ம வந்து திரும்ப ஜீரோக்கு கொண்டு வரதுக்கு நான் மேக்னெட்டிசத்தை ரிவர்ஸ் ஃபீல்டில் கொடுப்பேன். அதுக்கு பேர் தான் கோர்சிவிட்டி ஆர் கோர்சிவ் ஃபோர்ஸ். அதை கொடுத்து அவரை ஜீரோக்கு கொண்டு வருவோம். ஸோ இப்போ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் இட் இஸ் ஈஸி டு மேக்னடைஸ். நான் ஹை சேச்சுரேஷன் கொடுக்கும்போது போவார், நான் மேக்னெட்டிசத்தை கொடுக்கறத நிறுத்தினோடனே அவர் மறுபடியும் ஆர்டினரி அயனாக மாறிடுவார். ஆனால் இவர் ஹார்டு சேச்சுரேஷனுக்கு போகிறதுக்கு சிரமம். அங்கே போயிட்டாருன்னா மறுபடியும் நான் வந்து ஜீரோக்கு அப்ளைடு ஃபீல்டை ஜீரோ ஆக்கணும்னா அவர் வரமாட்டார், பாதியில் நின்று அடம் பிடிப்பார். அப்போது ரிவர்ஸ் எஃபெக்ட், நெகட்டிவ் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுத்து அவரை ஜீரோ கொண்டு வரும். அதுதான் கோர்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். சார் எதுக்கு சார் பயன்படுது சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்லாம்? பார்த்தீங்கன்னா டெம்பரரி மேக்னெட்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு க்ரைனுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வைக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஒரு பர்மனன்ட் மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆல்னிக்கோ, அலுமினியம், நிக்கல், கோபால் இது சேர்ந்த மிக்சர் வந்து ஆல்னிக்கோ. இது பர்மனன்ட் மேக்னெட். அது உள்ள ஒன்ஸ் மேக்னடைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இட் இஸ் ஃபார் எவர். நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற பார் மேக்னெட் இது எல்லாமே ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் செய்யப்பட்ட ஒரு பர்மனன்ட் மேக்னெட் தான். நிச்சயமாக சார், மாணவர்களுக்கு வந்து எளிமையாக புரிந்து கொள்வது மாற்றம் இல்லாமல் இவ்வாறு பதிவு செய்கின்ற பொழுது எழுதுகின்ற நினைவாற்றலில் இன்னும் மேம்படும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சூப்பர் கண்டக்டர், செமி கண்டக்டர், அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாங்க. இப்போது சூப்பர் கண்டக்டர்ஸ், செமி கண்டக்டர்ஸ் இது வந்து நம்ம ஜாப்பனீஸ் அவங்க வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ். இப்போது இது பேஸாக நம்ம பார்க்கும்போது கண்டக்டார்ஸ், இன்சுலேட்டர் இது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருவோம். கண்டக்டார்ஸ்னால் விச் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஓகே, இன்சுலேட்டர் விச் டஸ் நாட் கண்டக்ட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரிங்க, இப்போ செமி கண்டக்டர்னு ஒன்று இருக்குது அண்ட் சூப்பர். இப்போ செமி கண்டக்டர், செமினா இட் பார்ஷியலி கண்டக்ட்ஸ், பார்ஷியலி இன்சுலேட்ஸ். இப்படி இப்போது ஒரு எனர்ஜி பேண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட், இந்த அளவுக்கு இருக்குது. கண்டக்டர்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டால் இது வேலன்ஸ் இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானு இது கூட போகுது, ரெண்டுமே பக்கத்தில் ஓவர்லேப் ஆகிருக்கும், லைக் தஸ் இன்டர் ஓவனாக இருக்கும் கண்டக்டரில். அதனால் நீங்கள் கொடுக்குற ஹீட்டோ எலக்ட்ரிசிட்டியோ உடனே ட்ராவல் பண்ணும் லைக் திஸ். இன்சுலேட்டருக்கு கண்டக்ஷன் அண்ட் வேலன்ஸ் பேண்டு டிஸ்டன்ஸே பார்த்தா 6 எலக்ட்ரான் வோல்ட்டு கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன தான் எனர்ஜி ஒரு பக்கம் கொடுத்தாலும் நடுவில் அங்கே போகாது. இது எனர்ஜி கேப்புன்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி இங்கே போகவே முடியாது. அதனால தான் இந்த மைக்கா, வுட்டு இது எல்லாமே, கிளாஸு, பிளாஸ்டிக் இது எல்லாம் இன்சுலேட்டர். ஆனால் அந்த பேண்ட் கேப் கண்டக்ஷனு வேலன்ஸுக்கும் 6 எலக்ட்ரான் வோல்ட்டு இருக்குது. செமி கண்டக்டர் பார்த்தீங்கன்னா the distance between the conduction and valence band is 1 electron volt. For example, if it is silicon அப்படின்னா 1.1 electron volt, if it is germaniumனா 0.7 electron volt. ஓகே, கிட்ட இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு வோல்ட் கொடுக்குறேன், அப்போது அவர் இன்சுலேட்டராக இருப்பார், கரண்ட்டு போகவே போகாது. அதர் எண்டுக்கு 2, 3, 4, 5, 6, 7 வரும்போது இட் ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் டு கண்டக்ட். எலக்ட்ரானை கண்டக்ஷன்லேருந்து அப்படியே என்ன பண்ணுவோம், வேலன்ஸ்லேருந்து கண்டக்ஷனுக்கு அழகாக ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பார். 7.1, 2, 3, 4 அப்படி வரும்போது என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி இன்சுலேட்டராக இருந்துச்சு, ஆஃப்டர் இட் ரீச்சஸ் த பிரேக் டவுன், அதுக்கப்புறம் இட் வில் பிகம் அ பியோர் கண்டக்டர். அவ்வளோ சூப்பராக கண்டக்ட் பண்ணுதுங்க, வித் வெரி லெஸ் ரெசிஸ்டிவிட்டி. நாட் ஓன்லி தேட், சிலிக்கான் ஜெர்மனி ஒரு பியூட்டிஃபுல்லான செமி கண்டக்டர், அது சீப்லி அவைலபிள். அப்போ அது இட் ரெவல்யூஷனைஸ்டு தி எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. இப்போ எல்லா பொருள் பார்க்கறதுல இது இல்லாமல் பொருளே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது.
சரி, இப்போ இது மாதிரி மாறுது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுக்குற வரைக்கும் அது இன்சுலேட்டர் ஆக்ட் பண்ணுது. அது 7 இல்லை 7.2 அதுதான் பிரேக் டவுன் வோல்டேஜ். அது ஒன்ஸ் அதை ரீச் பண்ணிடுச்சுன்னா இன்சுலேட்டராக இருந்த செமிகண்டக்டர் கண்டக்டராக மாறுதுங்க. அப்படின்னா அர்த்தம் பார்ஷலி இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ கண்டக்டர், பார்ஷலி இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ இன்சுலேட்டர். இப்போ கண்டக்டருக்கு when you increase the temperature ரெசிஸ்டன்ட்டு அழகாக அது மாறுபடும், கண்டக்டிவிட்டி குறையும், ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சருக்கு. ஆனால் செமிகண்டக்டருக்கு அது அப்படி கிடையாது. நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கண்டக்ஷன் அதிகமாகும். அப்போது இட் ஹாஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர் இஸ் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். நவ் வில் கம் ஃபார் சூப்பர் கண்டக்டர்ஸ். இப்போ கண்டக்டருக்கு அந்த பக்கம் போயாச்சு. இப்போ கண்டக்டர் எந்த ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், காப்பர், அலுமினியம், நிக்கல், கோபால்ட், அயன், எது எடுத்தாலும் இட் ஹேஸ் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு எண்டில் நான் வந்து ஒரு 20 வோல்ட்டு ஏ எண்ட்லேருந்து பி எண்டுக்கு பாஸ் பண்ணணுங்க. ஏ எண்டில் 20 வோல்ட் கொடுக்குறேன், அவர் பொட்டென்ஷியலாக க்ரியேட் பண்ணிடுறேன், அவர் ட்ராவல் பண்ணுறாரு, அது 2 போகும்போது எனக்கு 6, 7 தான் கிடைக்குது. மீதி என்ன ஆகுது, இட் கண்டக்ட்ஸ் தி எலக்ட்ரான், ஆனால் என்ன ஆகுது 14 வோல்ட்டை சாப்பிட்டுடுது, எனக்கு 6 தான் கிடைக்குது. அப்போது என்ன ஆகுது, மீதி எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டரில் ஹீட்டாக லிபரேட் ஆகிடுது. அப்போது அடுத்தது இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் என்னென்னா, இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்படியே குறைஞ்சிட்டே வராங்க. அட் 4.2 கெல்வினுக்கு ஒரு மெட்டீரியலோட டெம்பரேச்சரை குறைக்கும் போது கண்டக்டர் கண்டக்ட்ஸ் த எலக்ட்ரிசிட்டி வித் 0 ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இட் எக்ஸிபிட் சம் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா அது டெம்பரேச்சரை நம்ம குறைக்கும் போது 0 ரெசிஸ்டிவிட்டியில் கண்டக்ட் பண்ணுது. நான் கொடுக்குற 20 அது 2க்கு போயிடுதுங்க. அப்போது இதுக்கு பேர் தான் என்ன ஆகுது, கண்டக்டரை விட மேன்மையாக இருக்கிறதுனால இதை சூப்பர் கண்டக்டர்ஸ்னு சொல்கிறோம். இதோட மெயின் பிரின்சிபல் மேக்னெட்டிக் லெவிடேஷன், புல்லட் ட்ரெயின், ஃபாரின் கண்ட்ரீஸ், இதெல்லாம் இருக்குது. வினாக்கள் எழுப்பிய மாணவ செல்வங்களுக்கும் விடையளித்த ஆசிரியர் பெருந்தனையருக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூக்காரரு, சமையல்காரரு, பேங்க் வாத்தியம். இந்தாப்பா. தப்பாச்சுன்னா பணம் போச்சு, நமக்கு நஷ்டமாயிடும்பா. இல்லப்பா, பேங்க் கவனிச்சுப்பாங்க. எப்படி? நான் பாசிட்டிவ் பே சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். பேங்க் செக்ஸ் மற்றும் பெனிஃபிஷியரி விவரங்களை கொடுத்துட்டேன். பேங்க் செக் பண்ணி விசாரிப்பாங்க. டீடைல்ஸ் மேட்ச் ஆகலைன்னா கிளியரன்ஸ் ஆகாது. அப்படியா? அது எங்கிட்ட கொடுங்க. போட்டோக்காரரு, லைட்காரரு, பந்தல்காரரு. ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இவர் சரியா சொல்றாரு. செக் ஓயாகணும். அட, கேம விட்டுட்டா. 1 மாசமாச்ச கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க. இங்க இருந்தே பண்ணிடுங்க. ஆர்பிஐயின் ஓம்புட்ஸ்மேனுக்கு. எப்படி? ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க், என்பிஎஃப்சி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். ஆர்பிஐயின் சிஎம்எஸ் போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணமா? ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.